என்னம்மா அப்படி பாக்குற? இது நம்ம வீடுதான். இது வீடா? லண்டன்ல எல்லாம் இந்த மாதிரி பழைய டைப் வீடு இருந்தா அதை உடனே இடிச்சு போட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ள ரெடிமேட் வீட கொண்டு வந்து வச்சு கும்பிடுமா? ரபேஷ், என்னையா கும்பிடுறது? குட் மார்னிங் சொல்லு. அவ்வளவுதான். மார்னிங் சொல்றதுக்குள்ள ராத்திரி ஆயிடும். என்னையாரு? ஐயாவுக்கு கொண்டா கொண்டா. என்ன நிறைய மஞ்சள தடை இருக்கு. என்னடா கேப்ப ரொட்டி? சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஆத்துல கலர் கலரா மீனுங்க துள்ளுது. ஆமா. சேர போடுறா போட்டு கொண்டாடா தூண்டிய. இன்னைக்கு வட்டமா ஒரு கண்ட மீனை புடிச்சிட போறேன். அடியே ராக்கு, என்னக்கா மொச பிடிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தா தெரியாது. சொல்ற மாதிரி இருக்குன்னு பேசாம இருடா. இந்த மீன் சதா துள்ளிக்கிட்டு தான் இருக்கு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு வட்டமா தூண்டில மாட்டிக்க போகுது. அப்ப தெரியும். என்ன முனியம்மா, தண்ணி தாகமா இருக்க, கொஞ்சம் ஊத்துறது. என்ன துப்பிட்டு போறா? அவளுக்கு என் மேல கோவண்டா. நான் சனிக்கிழமை கோழி சோறு திங்க வரேன்னு சொல்லி இருந்தேன். போவல, அதுக்கு கோச்சுக்கிறான். ஏல போவல நீங்க? யாரா இவன்? அண்ணனுக்கு இவன் உரிச்சுதானடா? அதானே இவன் உரிச்சுதானா? இந்தாடா 1 ரூபா காசு விடுறா. பேச்சு அங்கேயே இருந்தாலும் கண்ணு இங்கேயே இருக்கிறத பாரு. அவன் கண்ணுல கொள்ளி வச்சு ரூபாய வேற காட்டுது. அண்ணே, அந்த வெள்ளையம்மா உங்களை பார்த்து சிரிச்சு சிரிச்சு ஏதோ சொல்லுதுன்னு மீனு துடியில விழுந்துருச்சு. இந்தாடா, நீ போய் பிரியாணி சாப்பிட்டுக்க. அப்படியே இந்த வெள்ளையம்மாளுக்கு 1 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடு. மல்லிகைப்பூ வாங்கிக்கிட்டா சாயங்காலமா கொடிக்கு அல்பக்கம் வர சொல்றாய். சரிண்ணே. வாடா பிசுக்கோத்து, என்ன கணக்கிற? மைனரு இத கொடுத்து மல்லிகைப்பூ வாங்கிக்கிற சொன்னாரு. அப்புறம் என்ன சொன்னாங்க? இத வாங்கிக்கிட்டா சாயங்காலமா கொடிக்கா பக்கம் வர சொன்னாங்க. அடையன் கிளுகிழுப்ப. ஏண்டா அண்ணே. என்னடா அண்ணன் கூப்பிடுற? மாமா கூப்பிடுற? ஆமா, பக்கா எப்படி இருக்கா? அது உங்களை ரொம்ப கேட்டுச்சு. கேப்பா கேப்பா. என்ன காசா விடுற போல? மைனரே, என்ன வெள்ளையம்மா? என்ன வெள்ளை, உங்க பெரிய பொண்ணுக்கு சோறு எடுத்துட்டு போறியா? ஆமா ஆமா. இந்த மாமனுக்கு என்னைக்கு கோழி அடிச்சு சோறு போட போற? ஆமளு, அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாமா மச்சான்? மச்சானா? இம்புட்டு ஆத்த வச்சுக்கிட்டு தான் அன்னைக்கு புளியோதரை பையில ஆத்துல போட்டு அந்த துவச்சியா நீ? அந்த ராக்கு பக்கே இருந்தா அவளுக்கு தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. அதனாலதான் அப்படி ஆசை இல்லாத மாதிரி நடிச்சேன். நான் ஒரு முட்டா பைய, இத கூட புரிஞ்சுக்க முடியாம உன்னை தப்பா நினைச்சிட்டேன். அப்ப எப்ப வரட்டும்? வர்ற சனிக்கிழமை குளூர எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ஊர் அடங்கினதுக்கு அப்புறம் வாங்க. உங்களுக்காக நான் வீட்டிலேயே காத்துக்கிட்டு இருப்பேன். சனிக்கிழமை. ஆத்தி, வந்திருக்கிறது சோழவன் தான் மைனரா இல்ல சொக்கி குளம் ஜமீன்தார்? ஏன் புள்ள என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? அத்தோ கிட்டி பெற்ற போது சட்டுன்னு உள்ள வந்துருங்க. ஆவா, வீட்டுல யாரும் இல்லையா? பெரியப்பனே காட்டுக்கு காவலுக்கு அனுப்பியிருக்கேன். உங்க பெரியப்பன் காட்டுக்கு காவல், நான் இந்த செட்டுக்கு காவல். உடுங்க கைய. எதுக்கு? கதவை சாத்திட்டு வந்துடுறேன். ஜன்னலையும் சாத்திட்டு வா. என்ன ஆயிட்டான் வாட பிடிக்கிறியே? கோழி. என்னது? கோழி குழம்பு வாட பிடிச்சேன். ஆமா, நீங்க போட்டிருக்கிற ஜெண்டு வாடையில குழம்பு வாடை எப்படி தெரியும்? இது சிங்கப்பூர் ஜெண்டுடி. போட்டோம்னா 8 தரம் பேசுமா. அப்பா, இந்த வீடே தூக்குதே. இப்பதானே வீடு தூக்குது. இனிமே பாரு, இந்த ஜெண்டு போட்டுதான் உங்க சின்னம்மா பொண்ணு போனால அவளை. அடியாத்தே, ஐத்தானுக்கு பொன்னம்மா கூட பழக்கமா? அவ மட்டும் தான். உங்க பெரியம்மா பொண்ணு இல்ல, அவளை கூட வெள்ள அவ எவ்வளவு பொண்ணு இருந்தாலும் எனக்கு உன் வேலைதான். நிக்கிறியப்பா? பொறுங்க, பொறுக்கிறேன். சாப்பிட்டுட்டு சாவகாசமா பேசலாம். சாப்பிட்டுட்டு பேசலாம், பேசிட்டு சாப்பிடலாம். எனக்கு விவசாயே கிடையாது. வெள்ள அப்பா, எனக்கு ரொம்ப
நாளா உன் கையால சோறச்சிக்கணும்னு ஆசை. அது பாரு இன்னைக்குதான் நிறைவேற போகுது. எனக்கும் என் கையால போடணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஏதோ பொம்பளைய கையால போட்டா சரி. ஆயிட்டா உங்களுக்குன்னு கோழி குழம்பு மட்டும் இல்ல, சுக்கா வறுவல், வறுத்த மீன், அவிச்ச முட்டை எல்லாம் வச்சிருக்கேன். அடி பயமுள்ள, எனக்கு சுக்கா வறுவல்னா கொல்ல ஆட்டை. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதையே முதல்ல வைக்கிறேன். இந்தாங்கிறேன் சுக்கா, இந்தாங்கிறேன் இந்தாங்கிறேன் அவிச்ச முட்டை. இனிமே எவளையாவது பார்த்து கண்ணடிச்சு கோழிச்சோறு வேணும்னு கேட்ட உன்னை வெட்டி படைச்சிருவேன். சிங்கப்பூர் எனக்கு வெக்கமா இருக்கு. சேலை கட்டிக்கிறது எப்படி திரும்ப? இது என்ன? இது கொசுவா. அதான் கொசுவா. இது எங்க வைக்கணும்? அந்த ஒரு அந்த பக்கத்துல ஒரு பக்கமா வச்சுக்க. வைத்தேக்கு ஒருவனு வைத்தேக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அப்படியே ஒட்டியான போட்டு விட்டுறேன். முடிஞ்சிருச்சு. ஏ அப்பா 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 அப்பா, தாலி கட்டும் போது கூட இவ்வளவு பெரிய போராட்டம் இல்ல, ஜவர் வாங்கிட்டான். மாப்பிள வெளியே. என் சோழம் வந்தா ரஸ்தாளி படம். இப்பதான் சேருவார் விட்டு மருமக மாதிரி இருக்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது மச்சான். ஆத்துக்கு போவோமா? அப்பா அம்மா 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 அப்பா அண்ணே வாங்கடா. ஆமா, வெள்ளையம்மா வீட்டு சாப்பாடு எப்படி? என்ன அப்படி கேக்குறிய? அவ வச்ச குழம்பு பிடிக்கல, ஒரு வறுவல் ஒண்ணு போட்டா பாரு. அப்புறம் என்னத்த சொல்ல? அவச்ச அந்த அவிச்ச முட்டைய சொல்லுவேனா? ஆனா அந்த கோழி குருமா அத சொல்லுவேனா? அந்த அவ காதல உழ போகுது. அவ கொடுத்த கோழிச்சோர யாருக்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லி இருக்கா. என்ன மைனரு, விருந்து எப்படி? ஓ, ரொம்ப பிரமாதம் இல்ல. அப்படின்னா இன்னொரு நாளைக்கு. எதுக்கு உனக்கு வீண் செலவு? வேணும்னா நானே வாரேன். எங்கேயோ அவசரமா போறாப்புல இருக்கு. போட்டா நெத்தியில என்னங்கிறேன்? பிளாஸ்டரி. அது கொசுக்கடி. மைனர் தம்பி கும்பிடுறேன். வாங்க வாங்க வாங்க. சவிக்கியமா? சவிக்கியமா? சாப்பிட்டுதான் வர்றோம். ஐயோ, ஏன் இவ்வளவு தூரம்? என் பையனுக்கு பொண்ணு பார்க்கலாம்னு வந்தேன். உங்களையும் கூட்டிட்டு போனா உதவியா இருக்கும்ல. அது சரி, வார. ஆமா, பொண்ணு யாரு? என் பொண்டாட்டிதான். அத கேட்கல, உங்க பையனுக்கு எந்த பொண்ணை கட்ட போறீங்கன்னு கேட்டேன். அத கேக்குறீங்களா? மாயாண்டிய தம்பி மகா வெள்ளையமாதான். அண்ணே. என்ன தம்பி? அதை எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? நீங்களும் நமக்கு வேணுங்கப்பட்டவங்க, சொல்லாமே இருக்க முடியல. ஏல, உங்களுக்கு தான் தெரியும்ல, சொல்லுங்கடா. போங்கடா. ரகசியம் யாருகிட்ட போய் ரகசியம்? அப்ப அப்படியா சமாச்சாரம்? அப்போ 1000 கொடுத்தாலும் அந்த பொண்ணு நமக்கு வேண்டாம். வாங்க. இத நிறுத்து. ஆமா, ஏன் பொண்டாட்டி கோவிச்சுக்கிட்டா நீ ஏன் கோவிச்சுக்கிற? என்னங்க இதே மாதிரி என் பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருந்தானா அவளை இந்நேரம் நான். இதுதான் உன்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். சொல்ல மாட்டிய? சொல்லடா. வெட்டி இருப்பேன். வெட்டி இருப்பேன். இவ்வளவு நேரத்துக்கு ஓடிடுவா. நீ எங்க வெட்டுறது? காப்பிய கொண்ட. அந்த மைனரு சதா கோழிச்சோறு போடு கோழிச்சோறு போடுன்னு என்ன லந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவனுக்கு புத்தி வரட்டுமேன்னு வீட்டுக்கு வர சொல்லி 2 போட்டு அனுப்பிட்டேன். அந்த கோபத்துல வெள்ளையம்மாவை பொண்ணு பார்க்க வந்தவங்க கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவங்கள அப்படியே திருப்பி அனுப்பிச்சாப்பு. அந்த பயலை புடிச்சிட்டு வரதுக்காக ஆள் அனுப்பிச்சிருக்கேன். வந்தது விசாரிக்கிறேன். நீங்க உள்ள வாங்க மாப்பிள்ள. வாங்க 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 உட்காருங்க. பரவாயில்ல உட்காருங்க. உங்க முன்னாடி பாத்தீங்களா சித்தப்பா, மாப்பிள்ள அங்க நிக்கிறாரு. சென்ட் வாசனை இங்க அடிக்குது. சிங்கப்பூர் செண்டு மாமாய் அவுன்ஸ் 80 ரூபான்னா கழுத 4 அவுன்ஸ் வாங்கி போட்டுட்டேன். உங்க
உங்களுக்கு என்ன மாப்பிள பெரிய மராசார் 4 முட்டை நெல்ல வித்தா சரியா போச்சு. அதற்கு மாப்பிள அடிக்கடி ஊர்ல கோழிகள் திருட்டு போகுதாமே. நான் ஊர்லயா இல்லையா? நான் கொஞ்சம் கோழிக்கறின்னா ஆசைப்பட்டு திம்பேன் அப்படிதான். அத பத்தி தான் உங்ககிட்ட கேட்கலான்னு கூப்பிட்டு அனுப்பிச்சேன். ஏதாவது சாப்பிடுறதுயா? சாப்பிடுறது கோழி இல்ல. ஆமா மாப்பிள, வாரத்துல எத்தனை கோழி சாப்பிடுவீங்க? கிடைச்சா கழுத 7 நாளும் சாப்பிடுவேன். ஆனா 5 நாளைக்கு கம்மி இருக்கிறது இல்ல. போன வாரம் புதன்கிழமை நம்ம பொன்னம்மா வீட்டுல ஐயோ பெரிய முன்னாடி பேரெல்லாம் சொல்லிட்டு மன்னிச்சுக்கணும். பரவாயில்ல மாப்பிள, சும்மா வாங்க. சும்மா சொல்லுங்க, நானும் ரசிக்கிறேன். அதெல்லாம் கேட்டு என்ன ஒரு லிஸ்டே கொடுத்து விடுவேன். அடைஞ்ச வெள்ளிக்கிழமை நம்ம வெள்ளையம்மா வீட்டுல அப்போ கோழி மாட்டிக்கிடுச்சு. விடுவனா விளையமா அகத்தின காலை விட்டு விட வட்டுவான். ஆமா, நீ என்ன இவனுக்கு கோழி அடிச்சு சோறு போட்டதா சொன்ன உண்மையா? ஐயா சாமி சத்தியமா இல்லன்னே. யாயா கிழிருப்ப நான் உனக்கு சோறு எடுத்த சோறு போட்டேன். நீ எல்லாம் பெரிய மைனர் மூஞ்சி மோரட்டை மாதிரி காலெல்லாம் சம்பாதிக்க வக்கில்ல. வீட்டுல உட்காந்துக்கிட்டு பெரியவங்க தேடின சொத்தெல்லாம் அழிச்சுக்கிட்டு கல்யாணம் ஆகாத பொண்ணுகளை எல்லாம் கண்ணடிச்சுக்கிட்டு அத்துற. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் ரொம்ப அப்பாவி. இப்ப ஒன்னால வெள்ளையம்மா கல்யாணம் நின்று போச்சு, அதுக்கு என்ன பதில் சொல்றேன்? அவ கல்யாணம் நின்று போனதுக்கு நான் என்ன மாமா செய்வேன்? சித்தப்பா, புதன்கிழமை பஞ்சாயத்து இருக்கு. இந்த பயலோட தாத்தனுக்கு சொல்லி அனுப்புங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து வெள்ளையம்மாளுக்கு இந்த பயலுக்கு கல்யாணத்தை முடிச்சிடுவோம். ஐயா மாமா, அதுக்கு உங்க கையாலே என்ன அடிச்சு கொன்னுடுங்க மாமா. இவ பொம்பளையே இல்ல மாமா, அடியோ தண்டனை அடிச்சு கொன்னுடுவா மாமா. உனக்கெல்லாம் இந்த மாதிரி ஆள் தாண்டா தேவை. வெள்ளையம்மா, நீ வீட்டுக்கு போ. நான் வரேன். தப்பிக்கலான்னு கனவு காணாதே, ஒழுங்கா பஞ்சாயத்துக்கு வந்து சேரு. அப்ப நான் வரேன். சித்தப்பா, இந்த பய மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். என்ன கிணத்துல முடிச்சு தள்ளி விட்டீங்களே மாமா.